சென்னை மெரினாவில் பணி நிரந்தரம் கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாநகராட்சி தூய்மை பணியாளர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பதற்றம் நிலவியது. சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரியும் மாநகராட்சியின் துப்புரவு பணிகளை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனாலும் அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு தமிழக அரசும் மாநகராட்சி நிர்வாகமும் இதுவரை செவிசாய்க்கவில்லை. இந்த நிலையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் இன்று சென்னை மெரினாவில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை போலீசார் தடுக்க முற்பட்ட போது இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். அப்போது தூய்மை பணியாளர்கள் சிலர் மயக்கமடைந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. எங்களுக்கு வாடகை கட்ட முடியல, சாப்பிட முடியல. 5 மாசம் கஷ்டப்பட்டு சார். வாடகை ஏதோ ஆர்த்து விட்டாங்க சார், கையெல்லாம் ஆர்த்து விட்டுட்டாங்க. நாங்க எங்க வேலை தானே கேட்குறோம்ப்பா, மற்றபடி எதுவுமே இன்னைக்கு வர நாளைக்கு வர இதே நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நான் வாடகை கட்ட முடியல, சாப்பிட முடியல, குழந்தைங்களுக்கு படிக்க முடியல, எவ்வளோ கஷ்டப்படுறோம்மா. 5 மாசம் ஆகுதுப்பா, 5 மாசம் ஆகுது எங்களுக்கு. இதை மாதிரி இட்டுனது சாவடிக்கிறாங்க, இதுல சத்தத்தை போட்டு சாவடிக்கிறாங்க. ஒரே முட்டை இப்படியே சத்த போயிடுறோம், நாங்க இப்படியே சத்த போயிடுறோம். நாங்க எங்களை வாழ விட்டா வாழ விடு, இல்லைன்னு நாங்கள் சாவடிச்சிரு. நீங்க எதே நாங்க கேட்குறோம், சொல்லி சொத்து சொகத்தைய கேட்குறோம். எங்க வேலை எங்களுக்கு கொடுங்க, நாங்க கஷ்டப்பட்டு காப்பாத்திக்கிறோம், எங்க பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிறோம். 5 மாசம் ஆகுதுப்பா, எங்களால முடியல, எங்களால உயிர் வாழவே முடியல, எங்களால எத்தனை குடும்பம் இருக்குதுப்பா. எங்களுடைய குறைய கேட்க எங்களுக்கு உரிமை கிடையாதா? அவரை ஓட்டு போட்டு முதல்வர் வாக்காளது நாங்க. இன்னைக்கு எங்க வேலையை பிடிக்கி எங்களை நடு ரோட்ல உட்காந்து போராட விட்டுருக்காரு. இதுதான் முதல்வரோட சமூக நீதியா? சொல்லுங்க பாக்கலாம். இன்னைக்கு 5 மாசம் வேலை இல்லாம கணவர் இல்லாத ஒரு பெண்ணு, நான் 3 பொம்பளை குழந்தை வச்சு வயசான மாமியார் என் கூட நான் கஷ்டப்படுறேன். என்னால வாடகை கொடுக்க முடியல, வீட்டு வாடகை வீட்டை விட்டு துரத்துறாங்க, வீட்டை காலி பண்ண சொல்லி. என் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல. என் பொண்ணு காலேஜ் முடிச்சு வீட்டில் நிற்கிறா. என் பொண்ணு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாம என் பொண்ணு காலேஜ் போல வீட்டில் இருக்குது. புருஷன் இல்லாத என் பொண்ணு, என் புருஷன் இல்லாத என்ன ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாங்க? என்ன மாதிரி எல்லா பெண்களும் புருஷன் இல்லாதவங்க 90% பெண்கள் மட்டுமே இருக்கிறோம். இதுல எங்களை ஏன் வஞ்சிக்கிறாங்க? முதல் ஓட்டு கேட்க மாதிரி வீடு தேடி வந்தாரு இல்லையா? ஏன் எங்க கோரிக்கை கேட்க மாட்டேன்றாரு? மனுஷரா இருந்த அவருடைய எங்க கோரிக்கை நாங்க சொல்லி பார்த்தோம், அவரு கேட்கல. அவரோட அப்பா செத்து அவர் பேச்சுவார்த்தை ரெடியா இருக்கிறாரு. அவரு கூட இருக்கிறவங்க தான் கெடுத்து பேச்சுவார்த்தை நடத்த முடியாத அளவுக்கு பண்றாங்க. அவரை குமரகுருபரன் கார்த்திகேயன் IAS தான் முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க. 2000 தொழிலாளி நாங்க நடு ரோட்ல நிக்கிறோம். 5 மாசமா பசி பட்டி நிக்கிறோம். முதல்வர் எங்களுக்கு எங்களுடைய வேலையை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா தான் இருக்கிறாரு. இவங்க தான் முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க. அரசாங்கம் இதுக்கு பதில் சொல்லணும், ஒவ்வொரு உயிருக்கும் பதில் சொல்லணும். கஷ்டப்பட்டோம், எங்க உயிரை படைய வச்சு கொரோனா காலத்துல கஷ்டப்பட்டோம். அன்னைக்கு ராமி அன்னைக்கு கொடுக்க வேண்டியதானே? நாங்க முதல்வர் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் எங்களுடைய வேலையை கொடுக்கறதுக்கும் அவர் தயாரா தான் இருக்கிறாரு. இந்த கலகலம் பிடிச்ச ஜாதி வேறி பிடிச்ச IAS படிச்சவங்க தான் எங்களுடைய வேலையை கொடுக்க விடாம தடுக்கிறாங்க. பேச்சுவார்த்தைக்கு எங்க கூப்பிடுறதுக்கு மறுக்கிறாங்க. அவங்க குமரகுருபரன் IAS, கார்த்திகேயன் IAS, செக்ரட்டரி முருகானந்தம், இவங்க 3 பேர் தான் தடுக்கிறாங்களே. ஒவ்வொரு உயிரும் இங்க உயிர் போகுதுன்னா அவங்க தான் காரணமே.